இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோல நிறைய டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால புதுசா பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்களுக்கு கார்த்திக். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நாளா வீடியோ போட முடியல, ஏன்னா நாய்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கிறனால கொஞ்சம் வீடியோ வந்து என்னால வந்து அப்லோட் பண்ண முடியல. ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வீடியோனால நான் அப்டேட் பண்றேன். அது மாதிரி வந்து பர்சனலா பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் ஆல்ரெடி இருக்கு. நிறைய கேண்டிடேட் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் கிடைச்சு ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஒரு 7 இயர்ஸா கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா, நீட்டா இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்க, இன்னைக்கு வந்து ஆல் இந்தியா ரவுண்ட் 2 நமக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ப்ரொவிஷனலா. நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஃபைனல் அண்ட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துடும். எடுத்துட்டு போய் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடுடைய ஸ்டேட்டோடைய ரவுண்ட் 1 சீட்டை டிசைன் பண்ணுறதுக்கு டேட் வந்து கொடுத்துட்டாங்க. முதல் ரவுண்டில் சீட் எடுத்துட்டு ஆல் இந்தியாலே போய் செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கிருப்பீங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து சீட்டை தமிழ்நாட்டில் சரண்டர் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆல் இந்தியா சீட்டில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம். ஓகே, நமக்கு ஆல் இந்தியா ஓகே. இப்ப தமிழ்நாடுடைய ஸ்டேட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் டேட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஸ்டேட்டோடைய செகண்ட் ரவுண்ட் 14/12/2024 காலையில 10 மணில ஸ்டார்ட் பண்ணி 16/12/2024 5 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன். சாய்ஸ் பில்லிங் வந்து 17 to 18. ஜென்ரல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 7971 வரையும். நீட் ஸ்கோர் வந்து எல்லாருக்கும் தெரியும், 100ல இருந்து 40.180% வரையும் கூப்பிட்டுருக்காங்க. சீட் ப்ராசஸிங் அலாட்மெண்ட் 18, ரிசல்ட் 19ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 28/12/2024 5 மணிக்குள்ள. இது வந்து கவர்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட்டுக்கு இதே டேட் தான். ஓகேவா, மேனேஜ்மெண்ட்டுக்கு இதே டேட்டு. மெரிட் படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூட்டம் எல்லாருக்குமே கான்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இது முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, நீங்க ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங்ல முதல் ரவுண்ட்ல கலந்துருப்பீங்க. சீட் வந்து எதுவும் கிடைக்காது, ஆனா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டெபாசிட் ஃபீலாம் கட்டியிருப்பீங்க. அந்த மாதிரி கேண்டிடேட் செகண்ட் ரவுண்ட் வரும்போது நீங்க மறுபடியும் எந்த ஒரு பேமெண்ட் கட்ட தேவையில்ல. ஜஸ்ட் உள்ள போய் நீங்க 14ஆம் தேதி வில்லிங்னஸ் எஸ் நான் அந்த ரவுண்ட்ல கலந்துக்கிறேன்ற மாதிரி விருப்பம் கொடுத்தா போதும். ஆனா வந்து முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிறாம செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா கலந்துக்கிறவங்க, இந்த ஃப்ரெஷ்ஷா கலந்துக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷனே போடல சார், ஆனா நான் கலந்துக்கலாமான்னு கேட்டா முடியாது. தயவு செய்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செகண்ட் ரவுண்ட்ல அப்ளிகேஷன் போட்டவங்க மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட்ல பேர் இருக்கணும். அதே மாதிரி முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட் எடுத்தவங்க எடுக்காதவங்க அப்கிரேட் ஆகுறவங்க அவங்க தான் கலந்துக்கிற முடியும். ஏன்னா நிறைய கேண்டிடேட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கே அப்ளிகேஷன் போடாம இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல நான் கலந்துக்கிற முடியுமான்னு கேக்குறாங்க. அப்படி கிடையாது. அப்ளிகேஷன் நீங்க போட்டு வந்து ரேங்க் லிஸ்ட்ல இருக்கணும். முதல் ரவுண்ட்ல சில கேண்டிடேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் போட்டிருப்பாங்க, செகண்ட் ரவுண்ட்ல மேனேஜ்மெண்ட் போற மாதிரி இருந்தா டெபாசிட் பே பண்ணி பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமானது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பே பண்ணி கலந்துக்கிட்டவங்க டெபாசிட் பே பண்றவங்க செகண்ட் ரவுண்ட்ல எதுவும் பண்ண தேவையில்ல. செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா கலந்துக்கிறவங்க, முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிறாம செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா கலந்துக்கிறவங்க 30,000 ரூபாய் கவர்மெண்ட் கோட்டாக்கும், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதே இது மேனேஜ்மெண்டா இருந்தா 2 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும், பிளஸ் 1000 ரூபாய். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணவங்க, சீட் கிடைச்சவங்க கிடைக்காதவங்க அப்கிரேட் பண்றவங்க பேமெண்ட் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உள்ள போய் நீங்க வந்து வில்லிங்னஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே மேனேஜ்மெண்ட்டுக்கு சேம் அதே டேட்டு தான், இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஓகேவா, ஸோ இதோடைய அந்த இது ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவும் அதே தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டவங்க, சீட் எடுத்தவங்க, அப்கிரேட் பண்ண போறவங்க அவங்களாம் வந்து எந்த ஒரு ரீபேமெண்ட் மறுபடியும் பண்ண தேவையில்ல. ஃப்ரெஷ்ஷா கலந்துக்கிறவங்க, ஃப்ரெஷ்ஷானா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முதல் ரவுண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாம செகண்ட் ரவுண்ட்ல பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்றவங்க அப்ளிகேஷன் கண்டிப்பா போட்டிருக்கணும். அப்ளிகேஷன் போடாம கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இதுல முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, நமக்கு வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து நமக்கு மார்னிங்கே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஆல் இந்தியால வந்து இப்ப செகண்ட் ரவுண்ட்ல நிறைய கேண்டிடேட் ஸ்டேட்ல ஜாயின் பண்ணிட்டு போய் ஆல் இந்தியாலேயே போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே ஒரு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டேட்ல ஜாயின் பண்ண சீட்டை போய் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சரண்டர் பண்ணிட்டு அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு தான் நீங்க போய் ஆல் இந்தியால ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா அதை வச்சுக்கிட்டே நீங்க ஜாயின் பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப வந்து அவங்க டேட்டை வந்து நமக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அட்டென்ஷன் டு கேண்டிடேட், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் resignation of round 1 allotted seat without forfeiture of
செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் டியூஷன் ஃபீ. அதாவது உங்களுக்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னா 13/12/2024 1 மணிக்குள்ள, மதியம் 1 மணிக்குள்ள நீங்க போய் நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெபாசிட்டையும் உங்களுடைய டியூஷன் ஃபீலையும் எந்த ஒரு ஃபோர்ஃபீட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஃபீட் ஆகும். ஓகேவா, அதனால தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த ரிசைன் பண்ற ஆப்ஷன் வந்து ஒன்லி ஆன்லைன் தான். நீங்க காலேஜ்ல டைரக்டா போயெல்லாம் ரிசைன் பண்ணக்கூடாது சார். ஆனா டைரக்டா நான் காலேஜ்ல போய் டாக்குமெண்ட் வாங்கணும்ல. நீங்க என்ன பண்ணணும்னா, candidates are informed that the resignation process is entirely online and the candidates who resign have to download the resignation letter and submit the same to their allotted college for getting back their original candidate certificate. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன்ல அந்த போர்ட்டல் லிங்க் நான் ஆல்ரெடி நம்ம குரூப்லயே வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கேண்டிடேட் உங்களுக்கு ஆல் இந்தியால கிடைச்சு, எனக்கு ஆல் இந்தியால பெட்டரான சீட் கிடைச்சிருச்சு, நான் அந்த சீட்டை சரண்டர் பண்ணிட்டு போறேன்னா, இங்க டாக்குமெண்ட் வாங்கிட்டு போகும்போது சீட்டை ப்ராப்பரா வந்து அந்த போர்ட்டல்ல போய் சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் பண்ண, அதாவது ஆன்லைன்ல நீங்க பண்ணும்போது ஒரு லெட்டர் ஜென்ரேட் ஆகும், ரிசைன் பண்ற லெட்டர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் எந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட் ஆனீங்களோ அந்த காலேஜ்ல காமிச்சிட்டு உங்களுடைய ஒரிஜினல் கெட் பண்ணிடணும். ஸோ நோ ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நாட் இது சாரி ரெசிக்னேஷன் நாட் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருமே வந்து 13/12/2024 1 மணிக்குள்ள வாங்க, அதுக்கு மேல வந்து காலேஜ் அலோவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இன்னொன்று வந்து கேண்டிடேட்ஸ் who give consent for reallotment in round 2. அதாவது சில கேண்டிடேட் அப்கிரேட் ஆகுறீங்க அப்படின்னா, அப்கிரேட் ஆனதுக்கு அப்புறம் சீட்டை ரிசைன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப என்ன ரூல்ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனால வந்து சீட்டை வந்து அப்கிரேட் பண்ணி நீங்க வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ப என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் படி தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட்ல வந்து நீங்க அப்கிரேட் ஆவறீங்களோ, சப்போஸ் அப்கிரேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சீட்டு விருப்பம் இல்ல வேணான்னு ரிசைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ப என்ன ரூல்ஸோ அதுதான் அப்ளிகபிள் ஆகும். அந்த ரூல்ஸ் என்னன்றதையும் நான் உங்களுக்கு இப்ப தெளிவா சொல்ல போறேன். ஸோ அந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா இதுதாங்க. இப்ப செகண்ட் ரவுண்டோடைய ரூல்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட் போறாங்க. இஃப் அலாட்டட் அண்ட் ஜாயின், செகண்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோ ஃபோர்ஃபீட்டர் ஆஃப் ஃபீ, எந்த ஒரு ஃபீ வந்து உங்களுக்கு ஃபோர்ஃபீட் பண்ண மாட்டாங்க. நீங்க தாராளமா வந்து தேர்ட் ரவுண்டுக்கு போய்க்கலாம், எலிஜிபிள் தான், அலௌட் ஃபார் த ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். செகண்ட் ரவுண்ட்ல இருந்து தேர்ட் ரவுண்ட் போய்க்கலாம். அதே இது வந்து அலாட்டட் ஆகுது, ரீஅலாட்டட் ஆகுது, கேண்டிடேட் ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணாம விட்டுட்டீங்க. ஸோ அலாட்டட்னா ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆகும். செகண்ட் ரவுண்ட்ல சில பேருக்கு ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆகும், ரீஅலாட்டட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு வேற காலேஜ் மாறிருப்பாங்க. சில கேண்டிடேட் வந்து ரிசைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து ரிசைன் பண்றீங்க சீட் அப்படின்னா, அலாட் ஆகுது, ஜாயின் பண்ணாம விட்டுட்டீங்கனாலும், ரீஅலாட் ஆகி ஜாயின் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும் என்ன ஆகும்னா ஃபோர்ஃபீட் ஆகும். ஆனா தேர்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் தான். அலாட்டட் ஆனாலும் அலாட் ஆகலாம், நாட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டே அலாட் ஆகலனாலும் தேர்ட் ரவுண்ட் எலிஜிபிள் தான். செகண்ட் ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே பண்ணல, செகண்ட் ரவுண்ட்லேயே கலந்துக்கிறல அப்படின்னாலும் தேர்ட் ரவுண்ட் நீங்க எலிஜிபிள் தான் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசைன் பண்ற டேட் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு கேண்டிடேட் வந்து ரிசைன் பண்ற டேட்டை தாண்டி நீங்க அவங்க கொடுக்குற டேட்டை தாண்டி வந்து ரிசைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் நான் சொல்றது, செகண்ட் ரவுண்ட்ல உங்களுடைய அந்த ஃபீன்றது டிஸ்கன்டினியூ மாதிரி ஆயிடும். அதாவது அவங்க கொடுத்துருக்க டேட்குள்ள செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைக்குது, அவங்க வந்து ரிசைன் பண்றாங்க அப்படின்னா அவங்க சொல்ற டேட்குள்ள ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா மேல இருக்கக்கூடிய ரூல்ஸ்ல நீங்க வருவீங்க. அவங்க சொல்ற டேட்டை தாண்டி போறாங்க. இது எப்படி போவாங்கன்னா, சில கேண்டிடேட் ஆல் இந்தியா தேர்ட் ரவுண்ட்ல சீட் போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் வச்சுக்கிட்டு உட்காந்தே இருப்பாங்க. ஏன்னா இங்க ரிசைன் பண்ற டேட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல தமிழ்நாட்டுல கொடுக்கும்போது அந்த டிஸ்கன்டினியூ ஃபீ அந்த இதுக்குள்ள போயிருவீங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து 10 lakhs வந்து நீங்க டிப்ளமோவா இருந்தா பே பண்ணணும், அதே டிகிரியா இருந்தா 15 லட்சம் ரூபாய் பே பண்ணிட்டு தான் நீங்க வெளியே வரணும். அது போக உங்களுடைய டெபாசிட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, டியூஷன் ஃபீ எல்லாமே வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்க தேர்ட் ரவுண்டுக்கும் எலிஜிபிள் கிடையாது. அதனால வந்து செகண்ட் ரவுண்ட் வரையும் எந்த ஒரு கேண்டிடேட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா தேர்ட் ரவுண்டு கலந்துக்கிற போது அந்த செகண்ட் ரவுண்ட்ல வந்து கரெக்டா ப்ராப்பரா கைட் பண்ற மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க உட்காந்து நாச்சு வந்துட்டா அவங்க கொடுத்துருக்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு பர்சனலா வேணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வேணும், எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல நம்மளுடைய பெய்டு மெம்பர்ஸ் 4 மாசமா வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பெய்டு டாக்டர்ஸ்க்கு வந்து சீட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சீட் கிடைச்சிருச்சு. இன்னும் ஒரு சில கேண்டிடேட்டுக்கு வந்து பார்டர்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணி நம்ம சீட் எடுக்க வச்சிருவோம். ஓகேவா? உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். நாளைக்கு தான் வந்து உங்களுக்கு ஆல் இந்தியாவுடைய அந்த அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துட்டு இதெல்லாம் போகும். செகண்ட் ரவுண்ட் அனலைஸ் பண்ணிட்டு ரிசல்ட் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.